Hello, good evening எல்லாரும். இது கோயம்புத்தூர் எஸ்என்எஸ் காலேஜ்ல இருக்குமா இந்த தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொரு முறையும் கோயம்புத்தூர் வரும்போது இப்படிதான் வந்து நம்மளுடைய வரவேற்பு. நான் சொல்றது இப்போ இல்லை, நான் விஜய் டிவியில் இருந்த டைம்ல இருந்து இங்கே இந்த டைம் வந்திருக்கேன். அதுவும் நீங்க வேற லெவல்ல இருக்கீங்க எல்லாருமே. பயங்கரமா இருக்கு எனக்கு இந்த எனர்ஜியா. ஃபர்ஸ்ட் ட்ரைலர் பார்க்கும்போது நீங்க கொடுத்த அந்த அப்ரிசியேஷனுக்கும் அந்த கைத்தட்டலுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. ட்ரெய்லர் பிடிச்சிருந்ததுன்றது அதில் வந்த ஒரு டைலாக்கும் அதில் இருக்க ஷார்ட்ஸ் பண்ணி கொடுத்த ரெஸ்பான்ஸ் தெரிஞ்சது. அதுவே ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கு இந்த படத்தில். எனக்கு அவ்வளோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, உழைப்பு நிறையா டெஃபினட் எல்லா படத்துக்கும் உழைக்கிறாங்க. நான் இந்த படத்துக்கு ஒரு 1.5 வருஷமா வேலை பார்த்துருக்கேன். குருதாஸ் சாரோட ஆக்சுவலாக நானும் நாளைக்கு ஆடியோ லான்ச் சொல்ல மறந்துட்டேன். நானும் அனிருத்தும் ஒரு 3 வருஷம் கேப் ஆயிடுச்சு. 3 வருஷம் கழிச்சு இப்போதான் வரோம். பட் அனிருத் நான் பண்ற ஒவ்வொரு படத்துக்கும் பாட்டு அவர் பார்த்து பாருங்க ஜாலியாக இருப்பேன் நான். ஏன்னா அதுக்கு அனிருத்துக்காக நான் எழுதின லைன் தான் தொட்டாலே ஹிட்டாச்சு அப்படிங்கிற லைன். அது அவருடைய சார்பம் எல்லாருக்கும் ஹாய். எனக்கு காலேஜ் வரும்பொழுதுலாம் என் கல்ச்சரல்ஸ் ஞாபகம் இருக்கும். எந்த காலேஜ் போனாலும் இதை பற்றி தான் நான் நினைப்பேன். நான் கீழே உட்காந்துருக்கேன் இந்த டைம்ல. இங்கே கல்ச்சரல்ஸ் தான் இருக்கா இல்லையா? இது இன்ஜினியரிங் காலேஜ் தானே. இந்த கல்ச்சரல்ஸ் இல்லாமல் எனக்கு ஒன்றும் புரியல. பட் ஒரு எனர்ஜி பயங்கரமா இருக்கு. இதுல எனக்கு தெரிஞ்சு இங்க நிறைய சிங்கர்ஸ், டான்சர்ஸ், ஹீரோயின்ஸ் எல்லாருமே நிறைய டைம் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்க இது வந்து எவ்வளோ ப்ரிஷியஸ்ன்றது இந்த மாதிரி என் ஏஜ் என் செட்டுக்கு வந்த பிறகுதான் புரியும். ஆனால் நீங்கள் அதை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுறீங்கன்றது மட்டும் எனக்கு தெரியுது. ஹேவ் வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ் ஹியர். இந்த எனர்ஜி ஒரு லைஃப் லாங் தொடரும். அது இங்கே ஸ்டார்ட் ஆகும். அண்ட் எஸ்எம்எஸ் நான் டெஃபினட்டாக இது நான் எவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கல. அந்த எண்ணிக்கையில அந்த அன்புல இது வந்து ஒரு சின்ன பாட்டு. அந்த சின்ன பாட்டு எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. நீங்க நிறைய ப்ரமோஷன்ஸ் போயிருக்கீங்க, தியேட்டர்ஸ்ல, மால்ஸ்ல, நிறைய ஹோட்டல் இதெல்லாம் இருக்கு. பட் காலேஜ்க்கு வரப்போ what do you get reminded of? And என்ன ஸ்பெஷலா ஃபீல் ஆகுது? நான் சொல்றேன், லைஃப் வந்து காலேஜுக்கு முன்னாடி காலேஜுக்கு அப்புறம் பிரிச்சுக்கலாம். என் பர்சனல் லைஃப் அப்படிதான். காலேஜில் எனக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ், அங்கே கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்னால் வேறு எங்கேயுமே சம்பாதிக்க முடியல. காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து லைஃப்லாம் கண்டினியூ ஆகிற ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு காலேஜில் எனக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் இன்னைக்கு ஸ்டேஜில் நிற்கிறது காரணம். ஏன்னா அவங்க தான் நான் கிளம்போது ஒரு ஷூட்டுக்கு போகும்போதுலாம் கூடவே வருவாங்க. நைட்டெல்லாம் படிச்சு காலையில் வேலைக்கு போவாங்க, நைட்டு என் கூடயே படிச்சிருக்காங்க. என் கூட காலேஜில் படித்த நவநீதன் தான் இப்போ என் கூட இருக்கிற ஃபுல்லாக. நாங்கள் ஒரு 4 பேர் நாங்கள் ஒன்றா தான் கண்டினியூ பண்ணுறோம். ஸோ எனக்கு காலேஜில் ஞாபகம் வந்து இந்த காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கனால என் லைஃப் மாறினது. இன்னைக்கு நான் இருக்கிறது தான் ஞாபகம். இந்த படமே லவ்வ பேஸ் பண்ணிடலாம். எப்படி நம்ம லைஃபே லவ்வ பேஸ் பண்ணிடலாம். நீங்கள் லவ்னா உடனே வந்து ஒரு பொண்ணு ஒரு முன்னாடி வச்சுக்கிறாரு. லவ்ன்றது அன்பு. அன்பு இஸ் பியூர். இது வந்து அந்த பையன் அதான் சொன்னான். நானும்
பொண்ணுக்கோ ஒரு பையனுக்கோ ஒரு நல்ல பார்ட்னர் லைஃப்ல கிடைச்சா அவங்க கைப்பிடிக்கிறதுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் போவாங்க. அதுதான் லவ் இஸ் ஆல்வேஸ் ரெஸ்பெக்டிங் ஈச் அதர். ரெஸ்பெக்ட் அதே நம்ம பேஸ் படம் ஃபுல்லாவே லவ் இருக்கு. எவ்வளோ லவ் இருக்கோ அவ்வளோ ஆக்ஷன் இருக்கு, எவ்வளோ ஆக்ஷன் இருக்கோ அவ்வளோ லவ் தான் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. ஓகே கரெக்ட். இப்போ அவங்களே ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய லவ் இருக்கு, நிறைய ஆக்ஷன் இருக்கு. அப்போ சேர்ந்து கேட்கலாம் தெரியல. லவ் பண்ணுறது கஷ்டமா இருந்தா ஆக்ஷன் பண்ணுறது கஷ்டமா இருந்துச்சா? எனக்கு சொல்ற லவ் பண்ணுறது தெரியும், பயங்கரமா ஆக்ஷன் பண்ணுறது தெரியும். பட் உங்களுக்கு பர்சனலாக பண்ணுறப்போ எது ரொம்ப கஷ்டமா இருக்கும்? லவ்வுக்கும் ஆக்ஷனுக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்க டிஃபரன்ஸ் வந்து ஆக்ஷன்னால வர்றது பாடி பெயின் தான், லவ்னால வர்றது ஹார்ட் பெயின். ஓகே எனக்கு தெரிஞ்ச நல்லா கேள்வி என்ன கேட்பாங்கன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பையன் மட்டும் வந்திருக்கான். வந்து அவர் பேர் என்னடி? பாபியா? எந்த டிபார்ட்மெண்ட்? ஐடி. நம்ம கொஞ்சம் பக்கத்துல டிபார்ட்மெண்ட், நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஆர்ட்ஸ், எல்லாரும் ஆர்ட்ஸ். இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ். நீங்களும் ஆர்ட்ஸா? சரி, ஏதோ கேள்வி வச்சிருக்கீங்கன்னு நீங்க சொன்னா அதை கேட்குறீங்களா? That is the article, yes, yes. College தான். actually rewind பண்ணி இந்த last row போயிடுவாரு. last row போய் உட்கார்ந்து எல்லாரும் கலாய்க்கிறது. எல்லாரும் பார்த்தா அப்படி கூட பண்ணிட்டு கொஸ்டின் நாம கேட்கறாங்க, அது ஒரு ஆன்சர் கேட்கறாங்க, அந்த மாதிரி பின்னாடி பேசுறாங்க. இது ரொம்ப எக்ஸ்பைர் பண்ணி ஹீரோ எப்பவுமே சூப்பர் ஸ்டார். இதெல்லாம் அவர் பார்த்தா எனக்கு சினிமா பிடிச்சிச்சு, அவர் பார்த்தா சினிமா தோணுச்சு. அவர் வாய்ஸ் பேசி பேசினா கையில் வாங்க, பேமெண்ட் வாங்க, சான்ஸ் வாங்க. இன்ஸ்பயர் பண்ண நினைக்கிறேன். அது உங்களுக்கு ரெண்டு பேர் சொல்ல முடியும். நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க.